வணக்கம். சீதாஸ் பேஜஸ். போன வாரம் நான் சூப்பர் சிங்கர் ஜூனியர் ரிவ்யூ விட்டு போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அது ரெண்டுமே விட்டு போயிடுச்சு. ஸோ இந்த வாரம் அது போன வாரம் நடந்தது என்னென்னா, எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பக்தி சுற்று தான். எல்லாருக்குமே இது கோல்டன் பஸர் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பாடியிருந்தாங்க. ஸோ அதில் கடைசியாக மில்கி மிஸ்ட் கிஃப்ட் ஹம்பர் சர்வேஷ்க்கு கொடுத்துருந்தாங்க. இண்டிகஸ் அந்த வீல் தீபவர்ஷினா அவங்களுக்கு சுற்றிட்டு கிட்டார் கிடச்சிது. அப்புறம் கோல்டன் வாய்ஸ் ஆஃப் த வீக் சர்வேஸ்வரன், ரொம்ப நல்ல டிசர்விங். அவர் ரொம்ப நல்லா பாடியிருந்தார். அம்மா வென்று அழைக்காதது பாடியிருந்தார். ஸோ ஆரியனை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. அதுதான் போன வாரம் நடந்தது. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா 31வது எபிசோட் ஆகஸ்ட் 22 சாட்டர்டே அன்னைக்கு நடந்தது. இது சினிமா ரவுண்ட் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. தீபவர்ஷனா மேகம் கருக்குது அந்த பாட்டு பாடினாங்க, ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க. ஸ்ரீநிதி அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய் அந்த பாட்டு பாடினாங்க, அவங்களும் ரொம்ப அழகாக பாடினாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே கோல்டன் பஸர் கிடைக்கல. நல்லா பாடினாங்க அப்படின்றது தான், அவ்வளோதான். அதாவது இதெல்லாம் என்னென்னா எனாக்ட் பண்ணுறாங்க. ஒரு படத்தினுடைய பேர், அந்த பேரை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு டிவி ஸ்டார்ஸ் ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் மாதிரி போடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பாட்டு தொடர்ந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு குஷி வந்தது, சந்தோஷ் சுப்ரமணியம் வந்தது, பிதாமகன் டெனின் பனோ வந்தார். இவர் இளங்காற்று வீசுது பா. இது உண்மையாக சொல்லணுன்னா டெனின் பனோ அவங்க அப்பா பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ஆனால் ஜஸ்ட்டு ட்ரைனிங்லேயே யாருக்கும் இந்த மாதிரி வந்துடாது. அந்த குழந்தைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், குழந்தைக்கும் அந்த டேலண்ட் இருக்கணும், இருந்தால்தான் வரும். இந்த குழந்தை, நான் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால், டெனின் பனோ ரொம்ப பொறுமையாக இருக்கார். எல்லா நுணுக்கங்களையும் என்ன சொன்னாலும் கற்றுக்கிட்டு அதை பாடுறார். ரொம்ப அழகாக பாடினார். இவர் நல்லா பாடினார் அப்படின்றது நமக்கு பார்க்கும்போது 3 ஜட்ஜஸும் ஒரு இடத்துலையும் ஒருத்தரையும் பார்த்து அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு டெனின் பனோ இந்த வாட்டி கோல்டன் பஸர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கோல்டன் பஸர் கொடுத்துட்டாங்க டெனின் பனோக்கு. அவர் இமான் ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு பர்ஃபார்மன்ஸ்லேயும் யூஆர் நெய்லிங் இட் அப்படின்னு சொன்னார். பட் இதில் கொஞ்சம் டெம்போ அங்கங்கே குறைஞ்சிது, அது மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொன்னார். பட்டு கோல்டன் பஸர் கொடுத்தாங்க. அடுத்தது வசூல் ராஜா, அது மெலோடியன் ரொம்ப எல்லாரையுமே கிண்டல் பண்ணுவாராமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்காந்து கிண்டல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் அவர் எதுக்கும் அசர்றவர் கிடையாது. பட் என்னமோ இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருந்தார். அவர் பாடின பாட்டு ஆழ்வார்பேட்டை ஆண்டவா, இவருக்கு ரொம்ப ஈஸியாக வர ஒரு ஜானர் தான் இது. ரொம்ப அழகாக பாடக்கூடியது தான். என்னமோ மிஸ் பண்ணிட்டார் இன்றைக்கி. கொஞ்சம் ஒரு கலகலப்பு இல்லை அவர்கிட்ட, மிஸ்ஸிங்காக இருந்தது. அடுத்தது மைக்கேல் மதன காமராஜன் லய கார்த்திக் வந்தாங்க. அவங்க சொல்லவே வேணாம், சுந்தரி நீயும் அந்த பாட்டு சொல்லவே வேணாம். அவங்களுக்கு ரொம்ப 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 கைவந்த ஒரு விஷயம் இது. இந்த பாட்டு ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக பண்ணாங்க, ரொம்ப க்யூட்டாக பண்ணாங்க. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான பாட்டு, நம்ம சொல்கிறது ஈஸி, ரொம்ப கஷ்டமான பாட்டு, ரொம்ப அழகாக பண்ணாங்க. உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப சரியான சாய்ஸ். அவங்க இந்த பாட்டை எடுத்துருக்கிறது ரொம்ப சரியான சாய்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு சரியாக ஃபுல்லாக ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இவங்களுக்கு கோல்டன் பஸர் கிடச்சிது. அடுத்தது கரகாட்டக்காரன் சர்வேஸ்வரன் வந்தார். மாங்குயிலே பூங்குயிலே ரொம்ப அழகாக பண்ணார். அவருக்கும் கோல்டன் பஸர் கிடச்சிருக்கு இந்த வாரம். ஸோ இந்த சாட்டர்டே எபிசோடு இதோடு முடிஞ்சிருக்கு. சண்டே எபிசோட் பார்த்துட்டு நான் மீதியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் பாடின எல்லாருமே ரொம்ப நல்லா தான் பாடியிருந்தாங்க. பட் எஸ்பெஷலி இன்றைக்கி சர்வேஸ்வரன், லய கார்த்திக் அண்ட் டெனின் பனோ ஒண்டர்ஃபுல்லாக பாடியிருந்தாங்க. ஸோ சண்டே எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.